Hello friends, welcome back to the channel. GATE exam preparationனாலே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்றது கோர் சப்ஜெக்ட்ஸ் தான். ஜென்ரல் ஆப்டிடியூடுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே இல்லை. பட் இது வந்து ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக். எதனால அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஆப்டிடியூடை பொறுத்தவரை நம்ம வந்து அதை லாஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த ஆப்டிடியூடுங்கிற செக்ஷனே ஈஸி தான், இல்லாட்டி ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் அந்த மாதிரி நினைக்கிறாங்க அவங்களே தானா மனக்கணக்கு போட்டுக்கிட்டு. பட் ஆனால் இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்னு சொல்லலாம். எதனால அப்படின்னா ஆப்டிடியூட்ல ஸ்கோர் பண்ற மார்க்ஸ் மட்டும் தான் உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா ஆல் இண்டியன் ரேங்க்ல 5000ல இருந்து 1000 கொண்டு போகும். ஸோ இந்த வீடியோவில் நாம அஃபிஷியல் கேட் 2027 சிலபஸை பேஸ் பண்ணி ஜென்ரல் ஆப்டிடியூட்டோட ஸ்ட்ராட்டஜி, டைம் மேனேஜ்மெண்ட், ஷார்ட்கட் அண்ட் டிப்ஸ் இது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ண போறோம். இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறது மூலியமா ஆப்டிடியூட்ல நீங்க 15 அவுட் ஆஃப் 15 வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜென்ரல் ஆப்டிடியூடோட சிலபஸ் எப்படி டவுன்லோட் போடலாங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். எதனால அப்படின்னா எப்பவுமே நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே கேட் எக்ஸாம் பொறுத்தவரை லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது சிலபஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம போகணுமே தவிர சிலபஸ் இல்லாம போகக்கூடாது. ஓகேவா? ஸோ சிலபஸ் வந்து ஜென்ரல் ஆப்டிடியூடுக்கு கேட் எக்ஸாம்ல கொடுத்துருக்காங்க, கேட் வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து டவுன்லோட் போட்டு இதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி போக போறோம். ஓகேவா? இப்போ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கணும். இதான் கேட் 2027 அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கணும். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்டை பத்தி நம்ம முன்னாடியே ஒரு ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கோம். இந்த வெப்சைட் கம்ப்ளீட் ஓவர்வியூ. அந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோட லிங்கே கொடுக்குறேன், நீங்க பாத்துக்கோங்க. இப்போ நம்ம வெப்சைட்டோட லிங்கை டச் பண்ணி நீங்க வந்து இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. வெப்சைட் ஓபன் பண்ணோடனே இதான் ஹோம் பேஜ், இப்படிதான் இருக்கும். இப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கேட் அந்த ஜென்ரல் ஆப்டிடியூடுக்கான சிலபஸ் டவுன்லோட் போடுறதுக்கு நீங்க வந்து இங்க கேட் பேப்பர் அப்படின்ட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். இது நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் சப்செக்ஷன் ஓபன் ஆகும். அதுல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சப்செக்ஷனான டெஸ்ட் பேப்பர் அண்ட் சிலபஸ் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்னென்ன டெஸ்ட் பேப்பர் இருக்கோ அதுவும் அதுக்கப்புறம் அதோட சிலபஸுமே இதுல வந்து ஷோ ஆகும். இதுல வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஆப்டிடியூட் அப்படின்னு இங்க ஜிஏ ஜென்ரல் ஆப்டிடியூட் ப்ளூ கலர்ல இங்க இருக்கு. இது வந்து கிளிக்கபிள் லிங்க். ஓகேவா? அதாவது இது கிட்ட நீங்க ஏரோ கொண்டு போனாலே கர்சர் ஐக்கான மாறிடும். இந்த கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஜென்ரல் ஆப்டிடியூடோட சிலபஸ் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஓகேவா? விசிபிளா தெரிய ஆரம்பிச்சிடும். இங்க பாருங்க, இதான் ஜென்ரல் ஆப்டிடியூட் சிலபஸ். இதை மட்டுமே நம்ம பார்த்து ப்ரிப்பேர் பண்ணா போதும் ஆப்டிடியூட் 2027க்கான கேட்டுக்கு. ஓகேவா? வேற எதுவுமே நம்மளுக்கு தேவை கிடையாது. இவங்க என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ ஆப்டிடியூட்ல இதை மட்டும் டென்சஸ், ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி இதை மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். வேற எதுவுமே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா படிக்க தேவையில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். சிலபஸை நம்ம பார்த்தாச்சு. ப்ரீவியஸ் வீடியோல நம்ம வந்து சிலபஸ் எப்படி டவுன்லோட் போடலாங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட்னா என்ன அப்படின்ட்டு ஒரு இதோட ஒரு ஓவர்வியூ பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ ஜென்ரல் ஆப்டிடியூடுங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து எல்லா பிரான்ச்சஸ்மே கேட் எக்ஸாம்ல எல்லா பிரான்ச்சஸ்மே ஒரு காமன் பேப்பர் என்னன்னா ஜென்ரல் ஆப்டிடியூட். இது இந்த 15 மார்க்ஸ், அதாவது இந்த 10 கொஸ்டின்ஸ் எல்லா பேப்பர்ஸ்லயுமே இது வந்து அட்டாச்சா வந்துடும். டோட்டலா 65 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு இருக்கு. அதாவது நம்ம வந்து இதெல்லாம் முன்னாடியே பார்த்த எக்ஸாம் பேட்டர்ன்லாம் நம்ம வந்து கேட் எக்ஸாம் பொறுத்தவரை 65 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுல 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னா வந்துடும். ஓகேவா? அந்த 10 கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அப்படின்னா 5 1 மார்க் கொஸ்டின்ஸ் ஆகும், 5 2 மார்க் கொஸ்டின்ஸ் ஆகும் நம்மளுக்கு வந்து கேட் கொஸ்டின் பேப்பர்ல அப்பியர் ஆகும். ஓகே? இப்போ இத்தனை இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருது. ஓகே, இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம், இது எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் மூலமா ஈஸியா நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போ 1 மார்க் கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கேட் எக்ஸாம்ல. அத 1 மார்க் கொஸ்டினுக்கு நம்ம எவ்வளவு டைம் எடுக்கணும், 2 மார்க் கொஸ்டினுக்கு எவ்வளவு டைம் எடுக்கணும்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். 1 மார்க் கொஸ்டினை பொறுத்தவரை நம்ம வந்து ஒரு கொஸ்டின் அந்த சால்வ் பண்றதுக்கு 1 minute 48 செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம அதை சால்வ் பண்றதுக்கு மேக்ஸிமம் டைம் தான். ஓகேவா? 3.6 மினிட்ஸ் எதுக்கு எடுக்கணும் அப்படின்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம அதாவது 3.6 3.36 செகண்ட்ஸ் கிட்ட நம்ம எடுத்துக்கலாம். இதுவே நம்ம வந்து 2 மார்க்ல நம்ம வந்து சில கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியா இருக்கும். ஸோ 1 மினிட்ல சால்வ் பண்ணி இந்த 2 minute 36 செகண்ட்ஸை நம்ம வந்து பேலன்ஸ் வச்சுக்கலாம்.
அது வந்து இதுக்கப்புறம் வர கொஸ்டின்ஸ் கூட நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டஃப்பான கொஸ்டின்ஸா இருந்தா. நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வச்சு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்ணணும். இப்ப நீங்க வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் எடுக்குறீங்க அப்படின்னா, 1 மார்க் கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ற டைமிங் என்ன அப்படின்னா, 1 மினிட் 48 செகண்ட்ஸ். ஓகேவா? இதுக்குள்ள சால்வ் பண்ணி முடிக்கணும். இப்ப நம்ம பிராக்டிஸ்க்கு இத நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னா, 1 மினிட் 30 செகண்ட்ஸா வைக்கணும். ஓகேவா? அதே மாதிரி 2 மார்க் கொஸ்டின் என்னவா வைக்கணும் அப்படின்னா, 3 மினிட் 30 செகண்டா வைக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் செகண்ட்ஸ குறைக்கிறது மூலியமா நம்ம வந்து சீக்கிரமா நம்மள சால்வ் பண்ண நம்மளே ட்ரெயின் பண்ணிக்கிடுற மாரி ஆயிரும். நம்மளோட மேக்ஸிமம் டைமோட. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, டைம் மேனேஜ்மெண்ட் ஆப்டிட்யூட்ல பண்ணவே செய்யணும். ஓகேவா? அது மட்டும் இல்லாம எக்ஸாம்ஸ் டைம பொறுத்தவர 3 ஹவர்ஸ்ல 27 மினிட்ஸ்குள்ளயே நம்ம வந்து ஆப்டிட்யூட கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கணும். எதனால அப்படின்னா, 1 மார்க் கொஸ்டின் 5 கேட்கறாங்க. அத நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 9 மினிட்ஸ் வரும். இதுவே 2 மார்க் கொஸ்டினும் 5 கேட்கறாங்க. அத கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா 18 மினிட்ஸ் வரும். இப்போ இந்த 18 + 9 பார்த்தீங்கன்னா 27 மினிட்ஸ். இந்த 27 மினிட்ஸ்க்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆப்டிட்யூட் செக்ஷனே நம்ம வந்து முடிச்சிருக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து டைம கரெக்ட்டா ப்ராப்பரா மேனேஜ் பண்ணா மட்டும் தான் நம்மளால மத்த கொஸ்டின்ஸ்க்கும் டைம் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த டைம் மேனேஜ்மென்ட் எப்படி பண்ணலாம்ங்கிறத நம்ம வந்து ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ இது நம்மளுக்கு கேட் அந்த 2020 அஃபிஷியல் வெப்சைட்ல எல்லாத்தையுமே குடுத்துட்டாங்க. ஐடி மெட்ராஸ். சிலபஸ் குடுத்துட்டாங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால இருந்து சின்ன சின்ன விஷயத்துல பெரிய பெரிய விஷயம் வரை எல்லாத்தையுமே குடுத்துட்டாங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு தவிர, என்னது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ரிசோர்ஸஸ். அதாவது சிலபஸ குடுத்துட்டாங்க. ஆனா அந்த சிலபஸ்ல இருக்கிற அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே எங்க படிக்கணும்? அது ஐஐடி மெட்ராஸ் குடுக்கல. இல்லையா? ஐஐடி மெட்ராஸ் என்ன பண்ணல அப்படின்னா, சிலபஸ்ல இருக்க கன்டென்ட் அதையெல்லாம் நம்ம வந்து எங்க போய் படிக்கணுங்கிறத என்ன பண்ணல, ஐஐடி மெட்ராஸ் நம்மளுக்கு குடுக்கல. அததான் நம்ம வந்து இப்போ எதுக்கு அவங்க ஐஐடி மெட்ராஸ் வந்து ரிசோர்ஸஸ் எதுவுமே குடுக்க மாட்டேங்கிறாங்க அதுங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்போ நம்ம வந்து எதுக்கு வந்து ஐஐடில இருந்து ரிசோர்ஸஸ் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்க மாட்டுக்கு. எதுக்கு அவங்க ரிசோர்ஸஸ் புக் இந்த மாதிரிலாம் குடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த புக்க படிங்க அப்படின்லாம் எதுக்கு அவங்க வந்து ரெஃபர் பண்ண மாட்டேங்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த புக்க மட்டும் தான் படிங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு இத வந்து ரெஃபர் பண்ணக்கூடாது. எதனால அப்படின்னா, ஆம் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாரி தான் இந்த புக்க மட்டும் படிங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிஎஸ் பேப்பர் இருக்கு. கேட் பேப்பர். அதுல வந்து ஓஎஸ்ன்னு ஒரு டாபிக் இருக்கு. ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்டின்ட்டு. இப்ப இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம்க்கு இந்த ஃபாரின் ஆத்தர் புக்க போய் படிங்க. இத படிச்சா இதுல இருந்து நாங்க கொஸ்டின்ஸ் கேட்போம்னு சொல்லிட்டாங்க அப்டின்னா, நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, டைரக்ட்டா போவோம். அந்த புக்க வாங்குவோம். இல்லாட்டா இந்த புக்க டவுன்லோட் போடுவோம். புக்க டவுன்லோட் போட்டு எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல் புக்கையும் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து லாஸ்ட் பேஜ் வரை ஃபுல்லா படிச்சு முடிச்சுருவோம். மெமரைஸ் பண்ணிடுவோம் சில பேர்லாம். அந்த மாரிலாம் இருப்பாங்க சில பேரு. அந்த மாரி ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டுருவோம். அது மட்டும் இல்லாம, அந்த மாரி சொல்றதுனால, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சாலுமே நம்ம வந்து அதிகமா சர்ச் பண்ண மாட்டோம். வேற இடத்துல ஆப்பரேட்டிங் சிஸ்டம பத்தி. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த புக்குக்குள்ள மட்டும் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். இது மூலியமா நம்மளோட நாலேட்ஜ அவங்களே லிமிட் பண்ணிக்கிடுற மாரி. அதாவது ஒரு ஸ்டூடண்ட்ட அவங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, ரிசோர்ஸஸ் குடுத்து, இத மட்டும் படி அப்டின்ட்டு அவங்கள மத்த இடத்துல தேட விடாம, இதுக்குள்ளயே வைக்கிற மாரி அவங்களுக்கு ஆயிரும் அது. புரியுதா நான் சொல்றது? இப்போ ரிசோர்ஸஸ் குடுக்கலன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறப்போ, ஆப்பரேட்டிங் சிஸ்டம பத்தி வேற எங்கெங்கெல்லாம் இருக்கோ, அது எல்லாத்தையும் நம்ம வந்து தேட ஆரம்பிப்போம். அதுல போய் படிக்க ஆரம்பிப்போம். சோ, நம்மளோட நாலேட்ஜ நம்ம வந்து லிமிட் பண்ணாம, அன்லிமிட் பண்ணிக்கிடுறோம். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன் இப்போ. ஓகேவா? இதனால நம்மளுக்கு வந்து நார்மலா நம்ம ஆப்பரேட்டிங் சிஸ்டம அதோட நார்மலா படிக்கிறத விட, நம்ம வந்து அன்லிமிட்டடா படிச்சிருப்போம். நெறைய இடத்துல நம்ம வந்து அத பத்தி தேடி இருப்போம். சோ, நம்மளுக்கு வந்து அதோட நாலேட்ஜ் வந்து நெறைய கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால தான் எந்த இடத்துலயுமே கேட் எக்ஸாம் மட்டும் கிடையாது. யுபிஎஸ்சியுமே அதே மாரி தான். அவங்க யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, இந்த புக்க படிங்க. இத படிச்சீங்கன்னா உங்களுக்கு இதுல இருந்து தான் வரும் கொஸ்டின் அந்த மாரிலாம் சொல்லவே மாட்டாங்க. இப்ப நம்ம ஜேஇ, மெயின், நீட் எக்ஸாம்ஸ்ல எப்படின்னா, நம்மளுக்கு வந்து சிபிஎஸ்இ புக்க நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம்னு இருக்கு. ஆனா, இந்த மாரி எக்ஸாம்ஸ்ல என்ன அப்படின்னா, எதையுமே ரெஃபர் பண்ண முடியாத மாரி தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா,
இதான் காரணம். நம்மளோட நாலேட்ஜ் என்னைக்குமே அவங்க என்ன விரும்பல, லிமிட் பண்றதுக்கு விரும்பல. இது மட்டும் படி, இதுல இருந்து இது பண்ணா உனக்கு வந்துரும் அப்படின்ட்டு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம வந்து பிராட் மைண்டட் திங்க் பண்ணணும். அதாவது ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா, அது எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அந்தந்த இடத்துலலாம் நம்ம போயிட்டு அத மாஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதோட அதோட டீட்டெயில்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் போய் நம்ம படிக்கணும். இது மூலியமா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா, ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஒரு டாபிக்கே நம்ம வந்து ஒரு மாஸ்டர் லெவலுக்கு நம்ம படிக்கிற மாரி ஒரு ஒரு விஷயத்தையும் தேடி தேடி படிக்கிற மாரி நம்மளுக்கு ஆகும். ஓகேவா? ஸோ அதனால தான் இவங்க எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனுமே கேட் எக்ஸாம்ஸ் நடத்தும்போது, இத படிங்க அப்படின்னு ரிசோர்ஸஸ் குடுக்குறது கிடையாது. ஓகேவா? ஆனா சிலபஸ் குடுத்துருவாங்க. அது எல்லாமே குடுத்துருவாங்க. பட் ஆனா என்ன பண்ண மாட்டாங்க, இந்த சிலபஸ் இது இருக்கா, இதுல போய் படின்னா அந்த ரிசோர்ஸஸ் மட்டும் குடுக்க மாட்டாங்க. அது நம்மளாவே சர்ச் பண்ணணும். அதுதான் அவங்க விரும்பவும் செய்றாங்க. சர்ச் பண்ணி நம்மளாவே படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? இத மட்டும் படின்னு சொல்லி அவங்க வந்து நம்ம நாலேட்ஜ லிமிட் பண்ண விரும்பல. இதுதான் மெயின் ரீசன் ஐஐடி டஸ் நாட் கிவ் எனி ரெஃபரன்ஸ். டிட்ன்ட் கிவ் எனி ரெஃபரன்ஸ். ஓகேவா? இதான் ஐஐடி எதுக்கு ரெஃபரன்ஸ் குடுக்கல, ரெஃபர் பண்ணல எந்த புக்கைங்கிறதுக்கான காரணம். ஓகே. இப்போ நம்மளுக்கு ஐஐடி தான் ரெஃபர் பண்ணல. ஓகேவா? இப்போ நம்மளே ஏதாவது புக்ஸ் எடுத்து நம்ம படிக்கலாமா? இப்போ வெர்பல் ஆப்டிட்யூட்னா ரென்னன் மார்டின், குவான்டிட்டி ஆப்டிட்யூட் பொறுத்தவரை ஆர்.எஸ். அகர்வால் இந்த மாதிரி நம்மளே ஏதாவது புக்ஸ் எடுத்து படிக்கலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா, தாராளமா படிக்கலாம். நம்ம எந்தெந்த புக் எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறோமோ, நம்ம அத தாராளமா நம்ம நாலேட்ஜ வளர்த்துக்கிறதுக்காக நம்ம படிக்கலாம். பட் ஆனா இதுல ஒண்ணே ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க எத படிச்சாலுமே உங்களோட ஆப்டிட்யூட படிக்கும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அத நம்ம வந்து ஒரு டைமிங்ல முடிக்கணுங்கிறது மட்டும் தான் நம்மளோட தாட்டா இருக்கணும். ஓகேவா? ஒரு கொஸ்டின்ஸ எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி படிக்கிறீங்களோ ஆப்டிட்யூட்ல, அதே அளவுக்கு டைமிங்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் குடுக்கணும். அதுதான் நம்மளோட இதா இது அது நம்மளோட மெயின் எய்மாவே இருக்கணும். எதனால அப்டின்னா, இப்போ வெர்பல் ஆப்டிட்யூட்லலாம் இதெல்லாம் இங்கிலீஷ்ல இதுலலாம் வந்து நம்மளுக்கு எப்படி கேட்பாங்க அப்டின்னா, காம்ப்ரிஹென்சிவ் ஸ்டைல்லலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நரேட்டிவ் ஸ்டைல்லயும் கேட்பாங்க. ஏதாவது ஒரு ஸ்டோரி குடுத்து அதுலருந்து கொஸ்டின்ஸ் கேட்கற மாரி கூட வரலாம். அப்படிங்கிறப்போ, அந்த மாதிரி நேரத்துல ஒரு ஸ்டோரி இருக்கு. சப்போஸ் அது 2 மார்க் அப்டின்னா, 3 மினிட்ஸ்ல அதாவது 3 மினிட்ஸ் 36 செகண்ட்ஸ் பார்த்திருந்தோம் இல்லையா 2 மார்க்குக்கு. அப்ப அந்த 3 மினிட்ஸ்ல அந்த ஸ்டோரிய ரீட் பண்ணி, அந்த ஸ்டோரிக்கான கொஸ்டின்ஸ்க்கு கரெக்ட்டான ஆப்ஷன்ஸ் எம்சிக்யூ வரும்போது அத சூஸ் பண்ண வேண்டியது வரும். இல்லன்னா எம்எஸ்க்யூ வரும்போது அதுக்கு தகுந்த மாரி நம்ம வந்து சூஸ் பண்ண வேண்டியது வரும். அந்த மாரி டைம்ல நம்ம வந்து எந்த மாரி திங்க் பண்ணா இத நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாங்கிறதோட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, நம்ம எந்த அளவுக்கு அதிகமா படிக்கிறோமோ, அந்த அளவுக்கு ஆப்டிட்யூட்ல ஸ்ட்ராட்டஜிஸும், அந்த டிப்ஸும் அது எல்லாமே நம்ம தெரியணுங்கிறேன். ஓகேவா? இப்போ இதுதான் கேட் அந்த ஆப்டிட்யூட் எப்படி படிச்சு, நம்ம வந்து எப்படி 15 அவுட் ஆஃப் 15 வாங்கலாங்கிறதுக்கான ஒரு ஓவர்வியூ. ஓகேவா? இந்த இதுல வந்து நான் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ பத்தி எதுவுமே பேசியிருக்க மாட்டேன் அதிகமா. டிப்ஸுமே எதுவுமே அவ்வளவா அதிகமா குடுத்திருக்க மாட்டேன். ஓகேவா? இதுல வந்து என்னத்த பேசியிருப்பேன் அப்டின்னா, எப்படி பிரிப்பேர் பண்ணணுங்கிறத பத்தி தான் நான் பேசியிருப்பேன். எப்படி பிரிப்பேர் பண்ணி 15 அவுட் ஆஃப் 15 வாங்கலாங்கிறத பத்தி மட்டும் தான் நான் இதுல பேசியிருப்பேன். டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த மாரி ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோ, ஆப்டிட்யூட் ஃபுல் கான்செப்ட்டுமே அதாவது நம்ம வந்து 2027ல கேட் எக்ஸாம் சிலபஸ்ல ஆப்டிட்யூட் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்கோ, அது எல்லாத்தையுமே நீங்க வந்து நான் டீச் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு கமெண்ட்ஸ்ல ஆப்டிட்யூட் அப்படின்ட்டு நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 100 கமெண்ட்ஸ்க்கு மேல வந்துச்சு அப்படின்னா, நான் கண்டிப்பா வந்து ஆப்டிட்யூடோட ஃபுல் சிலபஸையுமே நான் வந்து டீச் பண்ணுவேன். 5 மந்த்துக்குள்ள நம்ம வந்து ஒரு கோல் வச்சு நம்ம வந்து ஆப்டிட்யூட் ஃபுல் கான்செப்ட்டுமே வித் ஸ்ட்ராட்டஜியோட புரியுதா? வித் ஸ்ட்ராட்டஜி, டிப்ஸ் இந்த மாரி எல்லாத்தையுமே குடுத்து, எவ்வளவு சீக்கிரமா ஒரு சம்ம சால்வ் பண்ணணுங்கிற முதற்கொண்டு நான் வந்து எல்லாத்தையுமே வந்து நான் டீச் பண்றேன். நீங்க வந்து கமெண்ட்ல ஆப்டிட்யூட் மட்டும் டைப் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா ஓரளவுக்கு ரீச் வந்துச்சுன்னா, நான் வந்து என்ன பண்றேன் அப்டின்னா, அடுத்த வீடியோலயே நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்டின்னா, கண்டிப்பா நான் வந்து ஆப்டிட்யூடோட ஃபுல் வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சுருவேன். தனியா பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி, அதுல அந்தந்த என்னென்ன சிலபஸ்ல என்னென்ன குடுத்துருக்காங்களோ, அதுல எல்லா டாபிக்ஸ்லயுமே நான் வந்து ஆப்டிட்யூடு வித்தின் டைம்க்குள்ள எப்படி சால்வ் பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜிஸ், டிப்ஸ், கொஸ்டின்ஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், சீக்கிரமா அதுவும் அது எல்லாத்தையுமே நான் வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவேன். வீடியோஸும் அதுக்கு தகுந்த மாரி ரிசோர்ஸ் போடுவேன். இன்னொன்னு என்ன அப்டின்னா, நீங்க வந்து மத்த யூடியூப் சேனல்ல இருக்கிற பிளேலிஸ்ட்டயுமே நீங்க வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். பட் ஆனா, ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். டைமிங் முக்கியம். டைமிங்கோட ஷார்ட்கட்ஸோட யாரு சொல்லி தர்றாங்களோ அவங்கள நீங்க ஒருக்கா பார்த்துக்கலாம். அது தப்பே கிடையாது. இந்த புக்ஸயுமே நீங்க வந்து பிராக்டிஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணலாம். நம்மள பொறுத்தவரை என்னன்னா, இந்த புக்ஸு, இந்த
யூடியூப்ஸ் அந்த பிளேலிஸ்ட் எல்லாத்தையுமே விட நம்மளுக்கு என்ன ஒண்ணே ஒண்ணு முக்கியம் அப்படின்னா ஐஐடியில் இருக்கிற பிஓக்யூஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? எதனால அப்படின்னா ஐஐடியில இருந்து ரிசோர்சஸ் ஒண்ணு கிடைக்கும் அப்படின்னா ஒண்ணே ஒண்ணுதான், அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும்தான். வேற எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கிறது கிடையாது. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு ரிசோர்ஸ் என்னன்னா அந்த பிஒய்க்யூஸ். இந்த பிஒய்க்யூஸ் தான் நம்மளுக்கு ஐஐடிஸ்ல இருந்து கிடைக்கிற மெயின் ரிசோர்சஸ். அதை நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. அதை நல்லா நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜி இதோட நீங்க சால்வ் பண்ண கத்துக்கணும். ஷார்ட்கட்ஸோட ஆப்டிடியூட சால்வ் பண்ண கத்துக்கணும். என்னைக்குமே வந்து ஷார்ட்கட்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ், டிப்ஸ் எதுவுமே தெரியாம ஆப்டிடியூட சால்வ் பண்றதுக்கே போகக்கூடாது. அதுவும் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்குள்ள எல்லாம் என்டர் ஆகக்கூடாது வித்தவுட் நோயிங் தீஸ் திங்ஸ். ஓகே, அதனாலதான் சொல்றேன். இதே மாதிரி நம்மளுக்கு ஆப்டிடியூட் செஷன்ஸும் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட்ல ஆப்டிடியூட்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் வந்து ஆப்டிடியூட் ரிலேட்டட் வீடியோஸ் நான் கிரியேட் பண்றேன். இதே மாதிரி நம்ம வந்து இன்னும் நிறைய வீடியோஸ்ல மீட் பண்ணுவோம். பாய்.